எல்லாருக்குமே வணக்கம். வெல்கம் டு சோல்ஜர்ஸ் கைட் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்தியன் நேவியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்ஆர் மியூசிஷியன் ட்ரேடுக்கான வேக்கன்சிஸ் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த வருஷத்துக்கான வேக்கன்சிஸ். இந்த நோட்டிஃபிகேஷனை பற்றின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ஏஜ் லிமிட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே பார்க்கலாம். ஒரு 3 மந்த்தில் வேலைக்கு போகணும், சீக்கிரமாக வேலைக்கு போகணும், அதுவும் ஹைட்டு கம்மியாக போகணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். அவங்களோட ஃப்ரெண்ட் யாராவது என்சிசியோ இல்லை மியூசிஷியனை பார்த்தினா ஒரு நாலேஜ் இருக்குது, உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டதுக்கப்புறம் வேறு எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான பிடிஎஃப் நம்மளோட டெலகிராம் சேனலில் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஒன்ஸ் நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். இது நம்மளுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கீழே எல்லாமே வருது அப்படின்றத. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரையும் 10th முடிச்சிருந்தா எல்லாருமே அப்ளை பண்ணலாம். 10th உங்களோட ஓவரால் மார்க் வந்து 50% மேலே இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதாவது 500க்கு நம்ம எழுதியிருப்போம், எந்த குரூப் படிச்சிருந்தாலும் ஓகே தான். 500ல் 250 மார்க்கில் 250 எக்ஸாக்டாக 250 இருந்தாலும் எலிஜிபிள். ஸோ 250க்கு மேலே இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? திரும்பவும் கமெண்ட் செக்ஷனில் என்னோடய மார்க் இது, ஸோ அதனால் என்னால் அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்காதீங்க. உங்களுடைய என்ன மார்க், உங்களோட டோட்டல் மார்க்கை டிவைடட் பை 5 போட்டிங்க அப்படின்னா உங்களுடைய பர்சன்டேஜ் காமிக்கும். நீங்கள் கால்குலேட்டரில் போட்டு பார்த்தீங்க அப்படின்னாலும் தெரியும். நீங்கள் பார்த்துட்டு 49.9% இருந்தால் கூட அப்ளை பண்ண முடியாது. எக்ஸாக்டாக 50% இருந்தால் அப்படின்னா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரையும் 1 செப்டம்பர் 2004 இருந்து 29 பிப்ரவரி 2008 இந்த டேட்டுக்குள்ளே பிறந்திருக்கவங்க மட்டும்தான் எலிஜிபிள். 21 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் மெரிட்டல் ஸ்டேட்டஸ் பொறுத்தவரையும் அன்மேரிட் மேல் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட் மட்டும்தான் எலிஜிபிள். திரும்பவும் அன்மேரிட் மேல் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட் மட்டும்தான் எலிஜிபிள். கண்டிப்பாக வந்து இந்த ஒரு நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஏதோ ஒரு இஷ்யூஸ்னால, ஏன்னா 21 இயர்ஸில் இருக்கிறவங்க மட்டும்தான் இதில் எடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மியூசிக்கல் எபிலிட்டி டெஸ்ட்டு ஒன்று கண்டக்ட் பண்ணுவாங்க. அது என்ன அப்படின்றத நான் செலெக்ஷன் ப்ராசஸில் சொல்கிறேன். ஸோ மியூசிக்கல் எபிலிட்டி அப்படின்னு ஒன்று வந்து இந்த இடத்துல ஒரு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, இவங்க எடுக்கக்கூடிய அந்த ட்ரேடே வந்து மியூசிஷியன். ஓகேங்களா? எம்ஆர் மியூசிஷியன். ஓகேங்களா? ஸோ மியூசிஷியன் அப்படின்னா வந்து நம்ம வந்து இந்த என்சிசிலாம் பார்த்துருப்போம், இந்த பேண்டு இந்த பிரேஸ் இதெல்லாமே வந்து வாசிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மியூசிஷியனை மட்டும்தான் இவங்க வந்து இந்த ட்ரேடு மட்டும்தான் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனில் எடுக்கிறாங்க. ஓகேங்களா? அதனால் இந்த மியூசிஷியனில் நீங்கள் என்ன மியூசிஷியன், அதாவது நீங்கள் பேண்டாக இருக்கட்டும் இல்லை பிரேஸாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ண தெரிஞ்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள். ஏதாவது ஒரு ஏதோ ஒரு ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லை நான் ஒரு ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி மியூசிக்கல் இன்ஸ்டியூட்டில் நான் ஒரு கிட்டாரோ இல்லை ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து கீபோர்டு ஏதோ எனக்கு வாசிக்க தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எலிஜிபிள், அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த 3 கேட்டகரியில் யாருனாலும் அப்ளை பண்ணலாம். கண்டிப்பாக நாலேஜ் இருக்கிறவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா மியூசிக்கல் எபிலிட்டி டெஸ்ட்னு வந்து ட்ரேட் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் உங்களுக்கு உண்மையிலே நீங்கள் அப்ளை பண்ண, ஸோ என்ன கேட்டகரியில் அப்ளை பண்ணியிருக்கு, மியூசிக்கலில் எனக்கு இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வச்சு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ட்ரேட் டெஸ்ட்டில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா அப்படின்றத கண்டக்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஓகேங்களா? அதனால் இதில் நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா மட்டும், ஸ்கில் இருக்குன்னா மட்டும் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா ட்ரேட் டெஸ்ட் போயிட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டா அப்படி ரொம்ப வருத்தமாயிரும். உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது இந்த மாதிரி ஒரு ஸ்கில் இருக்குது அப்படின்னா மறக்காமல் அவங்களுக்கே ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சேலரி பேக்கேஜை பற்றி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இதெல்லாமே நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அக்னிவில் என்னென்ன சேலரி இருக்கும் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ அக்னிவில் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆகுறீங்க அப்படின்னா உங்களோட சேலரியே வந்து ஃபஸ்ட் இயரில் 30,000 இருக்கும். உங்களோட இன்னேண்டில் 21,000 தான் கைக்கு வரும். 9,000 கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு டிடக்ட் ஆகும். அதில் வந்து ஒரு 9,000 வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆகும், கவர்மெண்ட் ஒரு ஆட் பண்ணுவாங்க. அதே மாதிரி செகண்ட் இயரில் ஒரு அமௌண்ட் வரும். அந்த அமௌண்ட்லேருந்து ஒரு அமௌண்ட் உங்களுக்கு கைக்கு வரும். அதில் வந்து எவ்வளோ அமௌண்ட் பிடிக்கிறாங்களோ அந்த அமௌண்ட்டே வந்து கவர்மெண்ட்டும் ஆட் பண்ணுவாங்க. டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களை சேலரியை தாண்டி உங்களுடைய பிடிச்ச அமௌண்ட் மட்டும் 5 lakhs 5.2 lakhs இருக்கும். கவர்மெண்ட் ஒரு 5.2 lakhs வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. டோட்டலாக 11.4 lakhs வந்து உங்களுக்கு வந்து சேவநிதி பேக்கேஜாக கொடுத்து அந்த 4 years சர்வீஸ் முடிச்சதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் கொடுத்து வெளியே அமைப்பாங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்றத யோசிக்காதீங்க. இன்றைக்கி நம்ம வேலைக்கு போகிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணலாம். ஸோ ஏன்னா அந்த 25% பர்மனெண்ட் பண்ணுறது வந்து 50% ஆகலாம், இல்லை எல்லாருமே பர்மனெண்ட் ஆகலாம், அது சொல்ல முடியாது. நம்ம வந்து இன்றைக்கி நம்ம வந்து அடுத்து நம்ம வேலைக்கு போகிற வேணுமோ அதை யோசிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பர்மனெண்ட் ஆகுமா இல்லை வந்து வெளியே வந்துடுமா அப்படின்ற ஒரு கொஷினை வந்து நீங்கள் கேட்காதீங்க. நம்ம வந்து இதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக வேலைக்கு போகணும். அதுவும் ஒரு 4 monthல் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்குவாங்க. 4 monthல் வந்து செப்டம்பர் 2025 உங்களோட ட்ரைனிங் டேட்டையும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ரிட்டன் எக்ஸாம் மெயினாக இல்லை. அந்த ரிட்டன் எக்ஸாம் இல்லாதனால
இந்த மியூசிக்கல் எபிலிட்டி டெஸ்ட் நல்லா தெரிஞ்சிருந்து உங்களுக்கு ஸ்கில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக செலெக்ஷன் ஆகலாம். செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தவரையும் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அந்த ஷார்ட் லிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கால் அப் லெட்டர் வரும். அந்த கால் அப் லெட்டரில் வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? இந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டில் மேலுக்கு வந்து 1.6 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 மினிட் 30 செகண்ட்ஸில் கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20 ஸ்குவாட் அப்ஸ் 15 புஷ்அப்ஸ் அதுக்கப்புறம் பென்னி சிட்டப்ஸ் ஒரு 15 எடுக்கணும். அதுக்கப்புறம் ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா 1.6 கிலோமீட்டர் வந்து 8 மினிட்டில் கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு 15 ஸ்குவாட் அப்ஸ் 10 புஷ்அப்ஸ் பென்னி சிட்டப்ஸ் ஒரு 10 எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இது ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டுக்கான ஒரு ஷெடியூல். ஓகேங்களா? ஸோ ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸை பொறுத்தவரையும் எண்டு ஜூலை ஆர் ஆகஸ்ட் 2025 உங்களுக்கு வந்து டென்டேட்டிவ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அவங்க ஃபிக்ஸ் பண்ண டேட்டில் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மியூசிக்கல் எபிலிட்டி டெஸ்ட், அதாவது ட்ரேட் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன ட்ரேடுக்கு, அதாவது நீங்கள் மியூசிக்கலில் என்ன குறிப்பிட்டு தான் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ பேண்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்பெசிஃபிக்காக அப்ளை பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இருக்குதா அப்படின்றத டெஸ்ட் பண்ணுவாங்க. அதில் நீங்கள் குவாலிஃபை ஆகிட்டிங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் மெடிக்கலுக்கு வந்து மெடிக்கலுக்கு போவீங்க அடுத்த ஸ்டேஜ். ஓகேங்களா? ஸோ மெடிக்கலில் நீங்கள் ஒன்ஸ் மெடிக்கல்லேயே நீங்கள் அதை குவாலிஃபை ஆகிட்டீங்க. மெடிக்கலை பார்த்தோன்னா நாலேஜ் இல்லை அப்படின்னா என்ன மாதிரி பார்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க, அதை என்ன மாதிரி பார்ட்ஸ் எல்லாமே வந்து அந்த இடத்துல செக் பண்ணுவாங்க, என்னென்ன மாதிரி பார்ட்ஸுக்கு என்ன மாதிரி ப்ராப்ளம் இருக்கும், அதை பற்றி எல்லாமே நம்மளோட சேனல் ஆல்ரெடி நான் வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் மெடிக்கல் டெஸ்ட் அப்படின்னு செக் பண்ணிங்க அப்படின்னா வரும். ஒன்ஸ் அதை பாருங்கள் புதுசாக பார்க்குறவங்க. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி இந்த மாதிரி செலெக்ஷன் அட்டன் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெடிக்கலில் செலக்ட் ஆகிட்டிங்க, மெடிக்கலில் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மெரிட் லிஸ்ட் ஒன்று வந்து விடுவாங்க. ஓகேங்களா? அந்த மெரிட் லிஸ்ட் எப்போ வரும் அப்படின்றதையும் அவங்களே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ரீ என்ரோல்மெண்ட் மெடிக்கல் ஒன்று கண்டக்ட் பண்ணுவாங்க நீங்கள் செலெக்ஷன் ட்ரைனிங் போகிறதுக்கு முன்னாடி. ஓகேங்களா? ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அவ்வளோதான், எல்லா மெடிக்கல் பார்ட்ஸுமே வந்து முக்கியமானது தான். கண்ணில் இருந்து காது மூக்கு வாய் எல்லாமே. ஸோ இந்த மெடிக்கலை பார்த்தினா எல்லா இன்ஃபர்மேஷனும் அந்த வீடியோவில் மேக் பண்ணியிருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள். ஹைட்டை பொறுத்தவரையும் 157 சென்டிமீட்டர் ஹைட் இருந்தாவே போதுமானது தான். ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருந்தாலும் சரி, மேல் கேண்டிடேட்டாக இருந்தாலும் சரி. ஹைட்டில் எனக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது, இந்தியன் ஆர்மியில் வந்து எனக்கு ஹைட்டில் வந்து ரொம்ப கம்மி இருக்கிறதுனால என்னால் ப்ராக்டிஸ் பண்ண முடியல, என்னால் அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ண முடியலன்னு நிறைய பேர் வந்து வருத்தமாக இருப்பீங்க. அவங்க எல்லாமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து இந்த ஒரு வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணாதீங்க. ஒரு 4 மந்த்தில் வேலைக்கு போகிறது அப்படின்ற ஒரு வாய்ப்பு வந்து எப்பயாச்சும் ஒரு டைம் தான் கிடைக்கும். இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது இந்த மாதிரி டிஃபென்ஸ்க்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க, ஸோ ஆல்ரெடி என்சிசியில் வந்து இருக்காங்க, இல்லை இப்போ ஆல்ரெடி முடிச்சிருக்காங்க என்சிசியில் அப்படின்னா, என்சிசியில் இந்த மியூசிஷியனில் இருந்திருப்பாங்க கண்டிப்பாக ஒரு சில பேர், அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த ஏஜ் லிமிட்டில் இருக்கிற போதே வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணி பயன்படுத்திக்கோங்க. நிறைய பேர் வந்து ஏஜ் லிமிட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பாக இல்லை, இது அக்னிவீர். ஓகேங்களா? 21 வயசுக்குள்ளே இருக்கிற இந்த டேட்டில் கொடுத்துருக்கவங்க மட்டும்தான் எலிஜிபிள், அவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், www.joinindiannavy.gov.in வெப்சைட். ஓகேங்களா? ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான டேட் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 5 ஜூலையிலிருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 13 ஜூலை 2025 இந்த டேட்டில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதாவது அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஓகேங்களா? 13 ஜூலை 2025 வரையும் தான் அப்ளை பண்ண முடியும். இன்னும் ஒரு 5 to 6 days தான் இருக்குது. கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ வேறு எந்த டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக நான் வீடியோ கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலில் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், ஜெய் ஹிந்த்.